உங்கள்கிட்ட வேண்டி போட்டு நாளைக்கு உங்களை ரோட்டில் காணிக்க இந்த வேறு அந்த அக்கா இப்படி எல்லாம் பேய் காட்டி வேணுவா வாதானன்ற ஒரு இது வரக்கூடாது. அதை விட இது நீ ஒரு ஆள் 2 பேர் பார்க்கவும் இல்லை. அக்கா வந்து பெண் தலைமைத்துவ குடும்பம் போன்ல நான் உங்களுக்கு படம் உங்களுக்காக போய் ஆட ஊத்த இல்ல இல்ல அப்படி இல்லை செத்து போச்சுது அப்படின்னு உங்களுக்கு எதுல முன்னேறி வரையலுமோ அதை செய்யுங்க. நான் வந்து பாப்பேன் வாங்கினேனே முள் மீது தூங்கினேனே இல்லாத பாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே நிலாவ நாளும் தேடும் வானம் நான். இப்ப நினைவு செய்து கொண்டிருக்கிற இடம் எல்லாம் அது ஒரு ஒதுக்கப்பட்ட அந்த இடம். அந்த நினைவு செய்கிற இடம் வந்து நாங்கள் முந்தி வித்துடலை கொண்டு வந்து இதுக்காலே அண்ணாச்சி வித்துடலை அடக்கம் செய்து போட்டு ஓமாம் வித்துடல் அடக்கம் செய்துட்டு அந்த பெற்றோர் மேலே கொண்டு போய் இருந்து மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஆராரோ பாடினாலும் யார் யாரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட பாட்டு தந்த தாய் தானம்மா. மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. வான் பறந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா கள்ளிருக்கும் ரோசாப்பூ கை கலக்க கூடாதா ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா அன்பே சொல் நானா தொடகாத ஆனா உள்மூச்சு வாங்கினேனே முள் மீது தூங்கினேனே இல்லாத பாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே நிலாவ நாளும் தேடும் வானம் நான். அப்படி போய் கொண்டிருக்குது மனுஷன் வாழ்க்கை. தடுமல் வந்ததால் இந்த பாட்டு வந்து சரியாக வந்து படிக்காமல் இருக்குது. மழை ஏதோ உண்டு தடுமல் வந்துட்டுது. சரி அது மாறிடும். இன்றைய தினம் எங்களுடைய தேராவில் பகுதி தேராவில் மாவீரர் துயிலும் இல்லம் அதுக்கு நேர பின்னால் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு வந்து உதவியை வந்து வழங்கியிருந்தான். ஆரம்பத்தில் உதவியை வந்து வழங்கியிருந்தான். ஒரு தாயும் 4-5 பிள்ளைகளோட வந்து இருந்திருந்தா. அப்போ வேற பதிவை வந்து பதிவு செய்து போட்டிருந்தான். அதை பார்த்த நோர்வேயில் இருக்கிற ஃப்ரீடான்னு சொல்லக்கூடியவா வந்து என்னோடாக ஏற்கனவே தொடர்ச்சியாக என்னோடாக உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவா. இப்போ அவளோட ஃப்ரெண்ட் ஃப்ரீடான்னு சொல்லக்கூடியவாட ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டோட மகளுக்கு பிறந்த தினம் வடிவா வந்து வழங்கி கொள்ளணும். ஃப்ரீடான்னு சொல்லக்கூடியவா என்னோடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவா என்னை வந்து நேராக சந்திச்சுட்டு போனவா அவட ஃப்ரெண்டோட மகளுக்கு பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவர்களால் இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பணம் வந்து தரப்பட்டிருந்தது. இப்போ அந்த பணத்தை தான் இப்போ வேற நிலப்பாடு எப்படி இருக்குது, காணி பிரச்சனை, காணி இல்லை, இருக்க இடம் இல்லை, வீடு இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பிரச்சனைகளை வந்து சொல்லி இருந்துச்சுன்னா இப்போ அவர்களுடைய நிலப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றது தான் நேராக வந்து போய் பார்க்க போகிறோம். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். இந்த அரசியல் பதிவுகள் வந்து செய்திருந்தேன். உண்மையாகவே அரசியல் என்று வரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியை பிடிச்சி கொண்டு ஒவ்வொருத்தரும் பிரிவினை அங்கே வந்து பிரிவுகள் ஏற்பட்டுருமா இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஆதரவாளர்கள் அப்படி பிரிஞ்சு உடைஞ்சு போய் இருப்பினோம். அப்போ நாங்கள் ஒரு கட்சிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கதை கேட்கையோ இது செய்யக்குள்ளேயோ அந்த வேறு கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற உறவுகள் வந்து எங்களுக்கு எதிராக வந்து மாறுவினோம். இதுதான் அரசியல். நாங்கள் ஒரு பொதுவான ஒரு செயல்பாட்டில் இருக்கக்குள்ள பொதுவாக இருக்கும் அரசியல் செயல்பாடுகள் என்று வரைக்குள்ள ஒரு கட்சியை ஆதரிச்சிருப்பினோம். அப்போ அது வரும். இப்போ பொதுவாக நான் எந்த கட்சிக்குமே ஆதரவு வந்து கிடையாது, ஆதரவு கொடுக்குறது இல்லை. காரணம் என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் அதில் வந்து அந்த கொடுக்குறதுல பெரிய விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இப்போ யார் போனாலும் எல்லாருமே ஒரே மாதிரி தானே. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து அவர் வந்து அது கிடைச்சி போயிட்டா இங்கே பெரிய எந்த மாற்றமும் வராது. தமிழர்களுக்கு ஒரு தீர்வு அது எந்த ஜனாதிபதி நினைக்கிறாரோ ஒரு வர்ற ஜனாதிபதியில் எந்த ஜனாதிபதி தமிழருக்கு நான் ஒரு தீர்வை வந்து கொடுப்போம் என்று ஜனாதிபதி விருப்பப்படுறாரோ அந்த ஜனாதிபதி விருப்பப்பட்டால் ஒரு தீர்வு கிடைக்கும். விருப்பப்பட தவறுனா
இவ்வளவு காலம் அப்படி போய்க்கொண்டு இருந்ததோ அப்படி தான் போகும். அப்போ இங்கே நாங்கள் அதை பெற்றுவோம் இதை பெற்றுவோம்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்குள்ள நானும் வந்து கேட்பேனாண்டு வடிவா அவைகளுக்கும் தெரியும், எல்லாரும் எலெக்ஷனில் நிற்கிற அவ்வளவு பேருக்கும் தெரியும். இதுவும் சரி, என்னால் செய்ய முடிஞ்சது இவ்வளவு தான், இதுக்கு மிஞ்சி எதுவுமே செய்ய முடியாது. நான் சும்மா போயிருந்து அது இதுன்னு சொல்லி கத்தலாம் குணரலாம் குரல் கொடுக்கலாம், அதை கடந்து எதுவும் நடக்காது. அப்போ எனக்கு எல்லாருமே பொதுவாக ஒரே மாதிரி தான். இந்த சில பேர்ட்ட கொள்கைகள் வந்து மக்கள்கிட்ட பொருளாதாரத்தில் முன்னேற்றன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்வேன். நான் மக்கள்கிட்ட நலனில் கருத்தில் எடுத்து அதில் வந்து அவர்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறது அது எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்து. அதனால் நான் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாளன் கிடையாது. சில கட்சிகள் தலைவர்களை பற்றி குறையாக வச்சிருந்தேன்னு சொன்னால் கூட அதோட தாக்கம் வந்து இப்போ உங்களுக்கு விளங்காது. காலம் கடந்து ஏன் நான் அப்படி கதைச்சேன், நான் என்னத்துக்கு கதைச்சேன், நான் சும்மா ஒருத்தரில் வந்து கதைக்க மாட்டேன், விமர்சனம் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணினதுக்கு பின்னால் நிறைய காரணம் இருக்கும். அந்த காரணத்தை காலப்போக்கில் மக்களும் புரிஞ்சு கொள்ளுவினம். சில விடயங்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படாட்டியும் காலம் கடந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இது வந்து வரலாற்றில் நிறைய விடயங்களில் கண்டிருக்கிறேன். அதுபோல் காலம் கடந்து எல்லாருமே புரிஞ்சு கொள்ளுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நான் என்னத்தை சொல்ல வந்தேன்றதை புரிஞ்சு கொள்ளுவீங்க அப்படின்றத வந்து உறுதியாக தெரிவித்து கொள்கிறோம். இப்போ நாங்கள் இடத்துக்கிட்ட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய தேராவில் துவிலும் இல்லம், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒழுங்கை ஒன்று போகுது. அந்த ஒழுங்கையில் ஒரு பண்ணை, அந்த பண்ணையில் தான் அந்த அக்கா வேலை செய்வதாக கூறியிருந்தாங்க. தான் நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். வந்தால் அங்கே வாங்கன்னு சொல்லி அவளுக்கு ஃபோனும் இல்லை. அப்போ அங்கே தான் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். போய் அவளை சந்தித்து அவளுக்கு வந்த உதவியை வந்து வழங்க போகிறோம். டிகேவன் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மீண்டும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறோம். வாங்க உதவியை வந்து வழங்கலாம். என்ன அம்மா வாங்க. ஷர்ட் இல்லையா ஐயா? தம்பிக்கு டிஷர்ட் அடிச்சு விடுங்க. டிஷர்ட் தம்பி போயில்லையா? இன்றைக்கு பள்ளிக்கூடம் இல்லைண்ணே, அதனால் போயில்லைண்ணே. இருந்திருந்தா போயிருப்பீங்களா? ஓகே, அதில் டிஷர்ட் போடுங்க. இங்கே இந்த நாய் ஏறுறா, இங்கே பாருங்க. இந்த நாய் இருக்குமா? அப்படிங்க நாய் எப்படிங்க? நாய் எப்படிங்க? ஐயா நாய் எப்படிங்க? நாய் பயமாக இருக்கா? இந்த மாதிரி இந்த மாதிரி நாயில் வந்து பார்த்துருக்குறோம். அப்போ என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஞ்சு குறவழியாக கடிக்கிறது தான். அப்போ இந்த நாய் அப்படி கடிக்கலை, இருந்தாலும் ஒரு மனப்பயம். என்ன ஐயா? வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். அக்காட பதிவு வந்து ஏற்கனவே வந்து போட்டிருந்தேன் நான். எத்தனை 4 பிள்ளைகளா? ஓ 4 பிள்ளைகளும் அக்காவும். அக்காட கணவர் வந்து குடும்பத்தில் பொறுப்பில்லை, அவரோட பாடு அவரை விட்டு பிரிஞ்சு அவள் வந்து இப்போ கனகாலமாக தனியாக தான் இருக்கிறீங்க. தனியாக தான் இருக்கிறீங்க. இப்போ கடைசியாக வந்து சொல்லியிருந்தீங்க காணி பிரச்சனையில் போய் கொண்டு ஒரு கடிதமும் ஒன்று கொடுத்து விட்டுருந்தீங்களா? நான் அதை வந்து பார்க்கல, ஆனால் உங்கள்கிட்ட இருந்து கடிதம் வந்தேன்னு சொன்னேன். சொல்லுங்கள், என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? கடிதம் தந்து கடிதம் இணக்க சபைக்கு போய் இணக்க சபையால் அப்பா இருக்கும் வரையும் அந்த வீட்டில் இருக்கலாமா, அப்பா இல்லாத காலம் நீ அந்த காணியை முழுக்க எடுத்துக்கொள்ள அரியக்கரையும் என்று சொல்லி அவை ஒரு குறிப்பிட்ட ஒரு துண்டு ஒரு 2 பரப்பளவில் எனக்கு தந்திருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் தந்த காசில் வச்சு கொட்டிலும் கொண்டு போட்டு தற்காலிகமாக நீங்கள் 50,000 ரூபா அந்த நீங்கள் போன ரிப்பு 2,000 ரூபா காசு வந்துட்டு போனேன். இப்போ இன்று வரைக்கும் இங்கே தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்று வரையும் இங்கே தான் நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி இப்போ இருந்துட்டு சுகம் வந்து வேலை செய்வேன். இப்போ 3 நாளாக இங்கே தொடர்ந்து அவருக்கு இந்த துயிலம் இல்லத்துக்கு இதுக்காக இங்கே ஒரு கொஞ்சம் பேரை தங்க விட போகிறாராம். அதால் இதுகளை துப்புரவாகி எனக்கு வர சொல்லி சொன்னா போல் வேலை செய்யலாம். முன்னுக்கு துயிலம் இல்லை. ரைட். அப்போ அந்த வேலை திட்டங்களும் நடக்க இருக்காகும். அப்போ நீங்கள் இங்கே தான் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ உங்களோட காணி எங்கே இருக்குது? காணி அதில் 3வது ஒழுங்கையில். 3வது ஒழுங்கையில் இப்போ நாங்கள் போய் பார்க்கலாமா? நீங்கள் என்ன வேலை செய்திருக்கிறீங்க? எங்கே இப்போ காணிக்கே நான் அப்பா தரும்போது இப்படி ஃபுல்லாக இருந்தது. நான் எல்லாம் துப்புரவாக்கி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஒரு இடசம் அதையாவது பூர்த்தி செய்யலாம்னு சொல்லி மரவள்ளி கொஞ்சம் வச்சுக்கிறேன், கொட்டில் ஒன்று போட்டிருக்கிறேன். நான் தந்த காசில் என்ன செய்தீங்க? நீங்கள் தந்த காசில் தகரம் வேண்டின் நான் தற்காலிக தகரம் டெம்பரியாக தான் பண்ணேன். ஓகே, அப்போ வாங்கலாம்.
வாகனம் போகுமா? ஓமாம் ஆமாம். எதால போய் போகும்? இது வயரிங் துறை வாகனம். இந்த வாகனம் முட்டாமல் போகுமா? ஓமாம் ஆமாம். ஓகே சரி வாங்க தள்ளி போங்க. சரி கார்த்திகண்ணா. அப்போ இங்கே தான் உங்களுக்கு நிரந்தர வேலையோ? ஓமண்ணா. இந்த பண்ணை வந்து இப்போ இயங்க போதும் இனி? பண்ணை வந்து தை மாதம் அவர் செய்த மாதிரி செய்ய போகிறாராம். அப்போ அது வரையும் இந்த தோட்டங்கள் பத்தை போட்டிருக்கிறார், கத்தரி இதுகள் போட்டிருக்கிறார் தானே பைத்தம். இது வந்து 3 ஏக்கருக்கு கூட. 3 ஏக்கருக்கு கூட. ஓ அப்போ பிறகு அந்த வீடியோ போட்டதுக்கு நான் எடுத்து அந்த வீடியோ பதிவு செய்து போட்டதுக்கு பிறகு உங்களோட கணவர் வேறு யாரும் வந்து உங்களோட பிரச்சனை பட இல்லையா? இல்லை அவர் கணவர் வந்தவர் ஒற்றுமைக்கு. நான் அவரை தேவையில்லைன்னு சொல்லி அவரை என்னட்ட அந்த பெரிய ஃபோன் இல்லை பாவிக்க. அவர் அண்ணன் இந்த தோட்டக்கார அண்ணன் ஃபோனில் ரெக்கார்டிங் இருக்கு. அவர் என்ன காரணத்துக்காக நான் அவரை தேவையில்லைன்னு சொல்லி சொன்னேன். நான் நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங்கில் இருக்குது. நான் பதிவு எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் வந்தவர்? ஆமாம் ஆமாம். வந்து பதிவு பார்த்தேன்னு சொன்னவர்? பதிவு பார்த்தேன்னு சொல்ல இல்லை, தனக்கு நீங்கள் வேணும் அப்படி இல்லையா இருந்தால் 2 பிள்ளையும் தேவையில்லை. நான் சொன்னேன் பிள்ளை தேவையாக இருந்தால் சட்டத்தின்படி கொண்டே பொலிசில் கூட பொலிசு சட்டம் என்னதை சொல்லுதோ அதை நான் செய்கிறேன். இல்லை வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அனுபவங்களை வந்து பெற்றுட்டீங்க. இனி உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்ய வர்றாக்கள் கூட எல்லாரும் கைவிட்டுருவாங்க. நீங்களும் திரும்ப இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு இப்போ 4 பிள்ளைகள் இருக்கணும். அவையில் ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தால் தான் உண்மையிலேயே அடுத்த ஒரு மற்றாக்களும் வந்து உங்களுக்கு உதவியாக வந்து இருப்பினும். நீங்கள் அவரோட சேர்ந்து கொண்டு அவர் முதல் வந்து தந்த காசில் குடிச்சிட்டார், அப்படி செய்துட்டார் முதல் ஒரு பிரச்சனை இருந்தால் அதோடய முடிஞ்சிடணும். பிள்ளைண்டா ஒரு தடவை விடலாம், தொடர்ச்சியாக விட்டால் அதுக்கு மன்னிக்கிறதுக்கு இடமே இல்லை. அதை விட நான் பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிறேன். நான் திருப்பி நான் தவறு செய்தனா இருந்தால் என் பிள்ளைகளை நான் திருத்தி கொள்ளையில அந்த ஒரு தெளிவு இருந்தால் சரி. என்ன இப்போ எவ்வளோத்தால போய் போகணும்? இந்த உதால போய் கையில் ஒரு முன்னுக்கு ஒரு ஒழுங்காக வருது, அதுக்கு அடுத்த ஒழுங்கையால் அந்த பாலமரத்தை ஒரு மோட்டர் கடை ஒன்று வருது. அதுக்கு அடுத்த ஒழுங்கையால் விட்டிங்கன்னா சரி. இந்த துயிலம் இல்லைன்றது இஞ்சி இவ்விடம் வரையும் இருந்தே இல்லை. இந்த இதுவரையும் துயிலம் இல்லை. ஆனால் அது விடுவிக்கப்படையில. இல்லை நாங்கள் இப்போ நினைவு செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அது ஒரு ஒதுக்கப்பட்ட அந்த இடமே. அந்த நினைவு செய்கிற இடம் வந்து நாங்கள் முந்தி வித்துடலை கொண்டு வந்து இதுக்காலே அண்ணாச்சி வித்துடலை அடக்கம் செய்து போட்டு. ஓமாம். வித்துடல் அடக்கம் செய்துட்டு அந்த பெற்றோர் மேலே கொண்டு போய் ரின்ஸ் கொடுத்து பிஸ்கெட் கொடுத்து அந்த ஒரு இடத்துல தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஓமாம். அவைக்கு நான் வந்து பார்த்தது என்ன இந்த பொங்கல் வரையும் இருந்தது. ஓமாம். அது வந்து நாங்கள் அந்த நேரம் வித்துடலை கொண்டு வச்சுட்டு அவங்க அப்பா அம்மாக்கள் உறவினர் வாரானே வித்துடலோட அவைக்கு நாங்கள் ரின்ஸ் இதுகள் கொடுத்து தான் அவைய திருப்பி பஸ் ஏற்றி அவன் இடத்துக்கு கொண்டே விடுறது. ஒரு இளைப்பாடுற அலுவலகம் மாதிரி இருந்தது. ஆமாம். உள்ளுக்கு எதுவும் கிடங்கா ரோட்டுகள்? கிடங்கு பெரிய காதூரம் போகணுமா இதுக்குள்ள? இதில் இந்த வெண்டால திருப்பி அடுத்த வெண்டால விட்டிங்கன்னா 3வது தான். அப்போ தந்த காசில் ஒரு காசும் வீணாக்கையில்? ஒரு காசுமே நான் வீணாக்கையில். என்ன உங்களோட சாப்பாடு செலவு இதுகளுக்கு எவ்வளோ எடுத்தீங்க? சாப்பாடு செலவுக்கு நான் 10,000 ரூபா எடுத்தேன். நான் அதை விட பிள்ளைக்கு யூனிஃபார்ம் கழுகல் வேணான் கூலி காசு 6,000 ரூபா முடிஞ்சது. கொட்டில் போடிச்சாக்கு கூலி காசு 6,000 ரூபா முடிஞ்சது. கொட்டில் போட்டுட்டீங்க? கொட்டில் போட்டுட்டேன் நான். அப்போ உங்களோட அப்பாவால் தந்த காணியில் அந்த பெருங்காணியில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்குன்னு ஒரு கொட்டிலும் அடிச்சிருக்கிறீங்க? ஓமாம். எவ்வளோ தூரம் போகணும் இதுலேருந்து? இன்னும் அந்த இடத்துக்கு போகணும். இந்த வெள்ளை பெண்டு தெரியுது அதுக்கு முன்னுக்கு. மேரிக்கு எப்படி இருக்குல்ல பார்க்க போக்குவரத்து செய்யலாமா? மேரிக்கு வாகனம் கொஞ்சம் தண்ணிகள் நிற்கும். இப்போவே பார்க்க தெரியுது தானே எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருந்தும் சைக்கிள்கள் வந்து போகலாம். அந்த இதுதான் அப்பாட கேட்டு இந்த இது அந்த அதில் விட்டிங்கன்னா சரி. அதுதான் எனக்கு தந்த துண்டு கேட்டு போட்டிருக்கிறேன் நான். இதுதான் உங்களுக்கு தந்த இடம்? ஆமாம். இப்போ இங்கே தான் நீங்கள் இருக்கிறது? ஆமாம். வாங்க இறங்கி வாங்க உள்ளே. கதவை ஏன்னு சொன்னால் மாடாடு போய் சேர்ந்தா கிடக்கிறதேன்னு திண்டுட்டு போயிடும். கயிறு போட்டு கட்ட மாட்டீங்களா? கயிறு போட்டு கட்டினான்னே அங்கால
அப்பா வந்து இது முண்டை தூக்கி தானே மறைச்சி போட்டு சொல்லுவார், எங்களை எடுத்து போட்டுது கொண்டுட்டுதுண்டு அப்பயே அந்த வம்பை. அங்கால உள்ளது உங்களோட அப்பாட வீடு, அது அப்பாட வீடு. இந்த இதில் இந்த சும்மா ஒரு கதியால் மாதிரி போட்டிருக்கணும், அதோட எனக்கு தந்திருக்கணும். இந்த கதியால் மாதிரி போட்டிருக்கிற இடம். ஆமாம். இது எவ்வளோ காலை ஏக்கரோ? காலை ஏக்கரண்டு தான் அண்ணா சொல்லி தந்தவ. காலை ஏக்கரண்டு தந்திருக்கணும், அரை ஏக்கரம் எனக்கு தான். அரை ஏக்கரம் உங்களுக்கு தான்? எனக்கு தான். அவர் இல்லாத காலத்தில் தான் என்ன எடுத்துக்கொள்ளட்டான். அப்போ இதுக்குள்ளே வச்சிருக்கிற மரம் கண்டுகள் இதுகள் எல்லாம் யார் வச்சது? இதெல்லாம் அப்பாவும் நானும் தான் அந்த நேரம் வச்சது. அப்போ இப்போ அப்பா வயசு போயிட்டு தானே இருக்கும் வரையும் அப்பா வருமானம் எடுக்க சொல்லியிருக்கிறேன். அப்பா யார் பார்க்குறது? அப்பாவே 3வது அண்ணா பாப்பினா, மூத்தது அண்ணா பாப்பி. அண்ணாக்கள் 2 பேரும். கிணறு தண்ணிக்கு பிரச்சனை இல்லையோ? கிணறு தண்ணிக்கு பிரச்சனை இல்லையானே. இந்த காலத்துலேயுமே தண்ணி இந்த காலத்துலேயும் பத்திரை இல்லை. ஓ, அப்போ நல்லா இருக்குண்ணே. இந்த விளையாட்டுக்கு அந்த 2-3 போத்துல்களை எடுத்து துப்புரவாக்க போட்டுக்கணும். ஒரு தரம் குழாய் கிணறு போட இல்லையா உங்களுக்கு பக்கத்தில்? குழாய் கிணறு போட்டிருக்கணும்னா அப்படி வசதி எனக்கு இல்லைத்தானே செய்யக்கூடிய. குழாய் கிணறு போட்டால் தான் இந்த கிணறுகள் வத்துறது. இந்த கிணறு இப்படி வத்தாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நிறைய ஏன்னு சொன்னால் இதில் வந்து தேராவல் குளம் கிட்டத்தானே பக்கத்தேன்னு. அப்போ அதால் இது கொஞ்சம் கீழ் கையின்றபடியா. இது எவ்வளோ முடிஞ்சது இந்த வீட்டை நீங்கள் அமைக்கிறதுக்கு? அமைக்கிறதுக்கு எனக்கு எல்லாம் கூலி காசு எல்லாத்தோடையமன்னா 20,000 ரூபா முடிஞ்சு. 20,000 ரூபாயோட ஒரு வீடு அமைச்சிருக்கிறீங்க. இது என்ன மாதிரி மாரிக்கு வந்து தண்ணி ஏறாதோ? மாரிக்கு வந்து தண்ணி நிற்கும், ஓடிடும், கொஞ்சம் நேரம் நிற்கும். பேருந்து திருப்பி ரோட்டால் வெட்டி விட்டால் பாஞ்சிடும். தங்கச்சி கதை ஊற்றுருவாங்க தான் இந்த உடுப்போல் எடுங்க, காயப்பட்டு உடுப்பு பார்த்தீங்கன்னா இடிச்சு போடும். வீடு வந்து அப்படியே செட்டப் பண்ணியிருக்கிறா. இது கிச்சன் உங்களோட? ஆமாம். சமையல் இப்போ நீங்களும் சமையல் அன்றைக்கு நேற்று தண்ணி வச்சு குடித்தது, இன்றைக்கு அங்கே சமைச்சா போல் வேலை செய்கிறது. வேலை செய்கிற இடத்துலையே சமையல் செய்கிறது? ஆமாம் ஆமாம். கூலிக்கு ஆக்களை பிடிச்சி தான் செய்தீங்களா? ஓ. இப்போ எனக்கு அந்த லெட்டரில் என்ன விஷயத்தை கேட்டிருந்தேன் நீங்கள்? நான் லெக்சரில் உங்களுக்கு நான் இந்த பிள்ளைகளுக்கு எடுத்த உடுப்பு செலவு, மற்றது கொட்டிலுக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கு, காணியை எவ்வளோ கொடுத்து அனுப்பியிருந்தேன் நான். மற்றது அப்பா எனக்கு சபையால் தந்த கடிதம் அனுப்பியிருந்தேன் நான். ஓ வாட கடிதம் உண்டு வீட்டை வந்திருந்தது. ஆமாம். ரைட். நிலம் இழுப்பா உண்டு பார்த்தா நிலம் இழுக்கிற அளவுக்கு எனக்கு காசு கொஞ்சம் இதாக காணா வந்து போயிடுச்சு. இதுக்கு நிலம் இழுத்து விட மாட்டாங்க. இதுக்கு நிலம் இழுத்தா ஓகேயா இருக்குமா? ஓகேயா இருக்கும். என்னட்டு சொன்னால் அவரும் முட்டு வருத்தக்காரன், என்னட்டையும் நான் எனக்கு முட்டு வருத்தம் தான். இந்த மம்படி பிடிச்சி வேலை செய்தனெல்லாம் பகிரெல்லாம் வீங்கிடும், பகுடி பண்ணினோம் என்ன ஹெப்பனிக்காரியோன்னு சொல்லி. அப்போ மருந்தோடு தான் திரிகிற அங்காங்கிடக்கு தோட்டத்தில். மழைன்னு சொன்னால் கூடின மழைக்கு பம்பாவிக்காது போனால் வேலை இல்லை. வேலை இல்லை. மரவள்ளி கண்டு வச்சிருக்கிறீங்க. முயற்சியாக ஏதோ மற்றாக்கள்கிட்ட உதவி இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போயினோம். அது யாரு? அது அண்ணா. அவர் அங்கே நின்றவர். அங்கே நின்றாங்க. ஓ, முயற்சியாக வந்து போய்கொண்டிருக்கிறா. இது செம்பரியாக வந்து போட்டிருக்கிறது. அங்கால உள்ள வீடு அப்பா இருக்கிறார். அப்பா தனியாக இருக்கிறார். அப்பா தனியத்தான் இருக்கிறார். தனியத்தான் இருக்கு. அவரோட சேர்ந்துருக்கல. அது ஏன்னு சொன்னால் நான் சொன்னான் அப்பாவோட எனக்கு சவையில் கடிதம் தரும்போது, அப்பா எனக்கு பொம்பளை பிள்ளைய கொண்டு அடுத்த வீட்டில் டொய்லெட்டுக்கு உடையலாது தானே கால நேரம் அந்த டொய்லெட்டை ஃபுல்லாக பாவிக்கட்டுங்க, நீங்கள் வந்த மாதிரியப்பா கிணத்தை அள்ளி தண்ணி பாவிங்கன்னு சொல்லி டொய்லெட்டுக்கு கூடி வரையலான்ட்டார். அப்போ அதுக்காகத்தான் நான் திருப்பி உங்கள்கிட்ட அந்த லெட்டரை கொண்டு வந்தேன். நான் என்னென்னு சொன்னால் எனக்கு ஒரு தற்காலிக டொய்லெட்டுண்டாலும் உண்டு அமைச்சிட்டுனா இருந்தால் வீட்டோட பிள்ளை இருந்து செய்தோழிக்கணும். சின்ன ஆக்கள் இந்த ஒரு சின்ன துண்டுக்குள்ளே மம்பட்டியால் வெட்டவோ பாவிக்கவோ அது ஒரு அறியண்டாம். ஒரு பயிர் கொடி வைக்கிற நேரத்தில் இந்த 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 கதையால் படுகதையால் போட்டுக்கிற இடம் என்ன? ஆமாம் ஆமாம். அதுதானே இல்லை. அவ்வளோ எல்லைக்குள்ளே தான் நமக்கு ஒரு காணி கொண்டு வழங்கப்பட்டிருக்கு. அது பிரதேச சபையா அந்த இணக்க சபையாலேயே லெட்டர் எல்லாம் தந்துருக்கீங்க. ஆமாம். லெட்டர் எல்லாம் தந்துடும். அப்போ அந்த லெட்டர் எடுத்து போட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தவா. இப்போ நான் முதல் கட்டமாக அவ்வளோ உதவி தந்துட்டு போயிருந்தேன்னா 50,000 ரூபா. அதுக்கு முதல் 50,000 ரூபா. 50,000 முதல் 50, அது 50 1 லட்சம் ரூபா பிரச்சனைன்னு சொல்லியிருக்கே 50,000 வந்து கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இப்போ அடுத்த கட்டம் செய்கிறது நினைக்கிற திட்டம் வந்து அதாவது எனக்கு அதுக்கு நான் நிலம் இழுக்காது போனாலும் என்று சொன்னால் இந்த சூழல் மழை கொஞ்சம் குறைவு போல் கிடக்கு. எனக்கு ஒரு டெம்பரியான டொய்லெட்டும்
எனக்கு ஒரு 2 ஆடுண்டாலும் அவுக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு தந்தீங்கன்னு சொன்னால் நான் அதை வச்சு முன்னேறிடுவேன். சொன்னால் ஆடு ஒன்று அவுட்டுட்டேனா இருந்தால் அதை நான் பொருளாக நிற்கும். நான் இப்படி கூலி வேலைகளுக்கு போய் உழைச்சேன்ற பிள்ளைகள்கிட்ட சாப்பாட்டை பார்த்தனா இருந்தால் அதுகளுக்கு ஒரு நேரத்தில் வருங்காலத்தில் நான் ஒரு பாய்ப்படுக்கையாக கிடந்தா கூடி அதுகளை அதை வச்சு பிள்ளைகள் சீவிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இப்போ 4 பேரும் பள்ளிக்கூடம் போகிறாங்க. ஆமாம் போகிறாங்க. பள்ளிக்கூடம் மட்டும் இது இல்லாமல் அனுப்புங்க பிடிக்கலை. இல்லை நான் உடனே உங்களை நீங்கள் தந்த காசு நான் பக்கத்தில் உங்களுக்கு வந்தோடனே காட்டினான் சீரோட பக்கத்தில் உதவியாக தந்து வேண்டினான்னு சொல்லி திருப்பியும் போய் அவருக்கு சப்பாத்து சொக்ஸு எல்லாம் வேண்டி விட்டேன் நான். எல்லாம் விரும்பி போகிறாங்களா? ஆமாம். தம்பி படிக்கிறதுல விருப்பமா ஐயா? கதைங்க படிக்கிறது விருப்பம் இல்லை. ஒலிம்பிக் இல்லை இருங்க தம்பி இருங்க. சரி, அப்போ தந்த காசுகள் எல்லாமே நீங்கள் சரியான முறையில் வந்து பயன்படுத்தி இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற விடயம்ன்றது வந்து ஒரு டெம்பரரி டாய்லெட்டும். எனக்கு ஒரு 2 ஆடுண்டாலும் 2 ஆடும். டெம்பரரி டாய்லெட் போட எவ்வளோ மாதிரி முடியும்? எனக்கு டெம்பரரி டாய்லெட் போடுறதுக்கு குழி வெட்டி நான் ரம் வச்சுருக்கிறேன் 2 ரம். அந்த ரம்மை தாட்டு போட்டு அதுக்கு ஒரு பைப்பொண்டை வேண்டி வச்சு கோப்பியையும் வச்சு தற்காலிகமாக மேடை மாதிரி கட்டிட்டு தகரத்தாலையாவது சுற்றி அடைச்சு இதில் கோப்பை மண்டி வைக்க அப்போ ஒரு கணக்கு கொண்டு பார்த்துருப்பீங்களே எவ்வளோ முடியுமெண்டு. எனக்கு இப்போ பார்த்தேன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள முடியுது. 10,000 ரூபாயில் டெம்பரரி டாய்லெட் செய்யலாமா? ஓய் செய்யலாது தற்காலிக இந்த புது தகரங்கள் இதுகள் எடுக்காமல் பழைய தகரத்தையே வச்சு அடித்து ஏண்டாண்டைக்கு காணாமல் இதில் இருக்கிற இராணுவத்திட்ட தான் போய் தகரம் டாய்லெட் செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ மாதிரி முடியும் ஐயா? கட்டுறேன்டா ஆமாம் முடியும் என்ன? சரி பார்ப்போம். இப்போ உங்களோட பதிவை வந்து போட்டு உங்களோட பதிவை பார்த்து ஒருத்தர் தான் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்திருந்தது. ஒரே ஒரு ஆள் உங்களோட பதிவை பார்த்துட்டு ஒரு குடும்பம் சரி இந்த குடும்பத்துக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்போ நானும் வந்து சொல்லியிருந்தேன். நான் விடயத்தை இப்படியாவா காணியம் பண்ணி கடிதம் எனக்கு அனுப்பியிருக்கிறா, கடிதம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அப்போ போய் நிலப்பாட்டை வந்து பார்த்துட்டு அவைகளுக்கு ஒரு உதவியோடு வழங்குவோம்னு சொல்லி ஃப்ரீடா நோர்வேல அதாவது ஃப்ரீடான்னு சொல்லக்கூடிய வாட ஃப்ரெண்டோட மகண்ட மகளுக்கு வந்து 21வது பிறந்த தினம். அந்த 21வது பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக இந்த பணத்தை வந்து அனுப்பியிருந்துச்சுன்னா உண்மையிலேயே தேவையுடைய உறவுகளுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி அப்போ நீங்கள் உங்களோட முயற்சியில் தான் உங்களோட குடும்பத்தை வந்து பார்க்க போகிறீங்க. அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. அங்கே உங்களுக்கு நிரந்தர வேலையோ? அங்கே நிரந்தர வேலைண்டு எல்லா நாளும் வராது. இப்போ 2 நாளைக்கு பிறகு தான் நான் அங்கே வேலை செய்கிறேன். அந்த 2 நாளைக்குள்ள தான் இங்கே வந்து இதுகளெல்லாம் துப்புரவாக்கி இந்த மரவள்ளி கட்டிகள் எல்லாம் வச்சு செய்கிறது. 2 ஆடு எங்கே இதுக்குள்ளே கட்டி வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களுக்கு? ஓ எனக்கு அங்கால ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ இந்த வேலி அப்பா அடைக்க சொல்லியிருக்கிறார். அவை இல்லை மாதிரி போட்டு தந்திருக்கிறேன் அடைக்க சொல்லியிருக்கிறார். அப்போ இவைக்கு 2 கூலியை கொடுத்தால் அவை பெரும்படி கட்டியை வெட்டி கொண்டு வந்து போட்டு கம்பியாலே வரிச்சாலையாவது கட்டி போட்டு அங்காலே அவற்றை சுண்டுக்க போக விடாமல் சும்மா ஒரு கிடுக்க வேண்டி போட்டு பத்தியாக கொட்டில் ஒண்டி அமைச்சு 2 ஆடுன்னு சொன்னால் நான் காலம் வேலைக்கு போய் அவிட்டு கட்டிட்டு போவேன். திருப்பியும் அந்த மதியம் தண்ணி வச்சு கட்டி செய்தால் அது இப்போ நீங்கள் முதல் முறுக்கா தந்து நான் அதை ஃபெயிலியர் ஆகிட்டேன். திருப்பி தந்தும் அது எனக்கு இந்த வீடு பிரச்சனையால் எனக்கு இந்த ஒரு வீடு வேணுமென்றதுக்காக நான் போட்டேன். நான் அப்போ திருப்பியும் நான் உங்கள்கிட்ட நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் கோல் அடித்தா நான் வந்து பார்க்கவும் மாட்டேன். என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்களுக்கு வந்து ஒரு தான் உதவி எடுத்தோம் கொண்டு தரைக்குள்ளே அதை சரியான முறையில் பயன்படுத்தி அடுத்த ஒரு நிலைக்கு போக வேண்டியது ஆட்ட பொறுப்புன்னா உங்களோட பொறுப்பு. இப்போ என்ன பே காட்டுறதுக்காகவோ என்ன ஏமாத்தலாம்ன்ற நோக்கத்தோடு எனக்கு ஒரு கதையை சொல்லி ஒரு பொருளை காசை பண்ணிவிட்டு அதை சும்மா நீங்கள் செலவழித்து போட்டு பிறகு வெறுங்கையோடு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாரை ஏமாற்றி இருக்கிறீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்துறதா இருக்கும். இப்போ உங்களை ஏமாற்றக்கூடாது. என்ன ஏமாத்தினா கூட ஏமாற்றலாம், ஆனால் உங்களை நீங்கள் ஏமாற்றவும் கூடாது. அடுத்த கட்டம் நான் ஏமாந்தி உங்கள்கிட்ட வேண்டி போட்டு நாளைக்கு உங்களை ரோட்டில் காணிக்க இந்த வேறு அந்த அக்கா இப்படியெல்லாம் பே காட்டி வேணுவா வாதானன்ற ஒரு இது வரக்கூடாது. அதை விட இது நீ ஒரு ஆள் 2 பேர் பார்க்கவும் இல்லை. அக்கா வந்து பெண் தலைமைத்துவ குடும்பம் அவளை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் அவள் வந்து முதல்ல ஒரு திருமணம் ஒன்று செய்திருக்கிறா. பிறகு அது அவர வாழ்க்கையில் வந்து பிரச்சனை ஒன்று வந்து அவருக்கு என்ன நடந்தது? அவர் விட்டுட்டு போயிட்டார். அவர் விட்டுட்டு போய் அதுக்கு பிறகு ஒரு திருமணம் ஒன்று செய்தவா. அவரும் வந்து ஒரு சரியான ஆள் இல்லை, குடிவரி நடுக பிரச்சனை. அவள் ஒரு வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு போகலாம்னு சொல்லிக்கல. பிறகு வந்து பார்த்தா தன்னுடைய ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிற அவாவும் வளர்ந்துட்டா. மிச்ச பிள்ளைகளையும் வந்து இனி இந்த மாதிரியான செயல்பாடு தேவையில்லை அப்படின்னு அன்றைய தினம் வந்து சொல்லியிருந்தேன். இனி இது தேவையில்லை, இந்த பிள்ளைகளை வளர்க்குறதை தான் நான் வந்து இதாக இருக்கிறேன். ஒரு ஆண்ட உதவி இருந்தால்
ஒரு நல்லா இருக்குமென்றதுக்காக அவள் வந்து திரும்ப செய்திருக்கிறா. இப்போ என்னென்னு சொல்கிற, தனியாக ஒரு பெண்கள் வாழ்கிறதும் மிக கஷ்டமானது. இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறது யாரோடையுமே கதைக்க இயலாது. யாரோடையும் சும்மா கதைச்சிட்டாலே இப்போ சமூகத்தில் பார்வை வந்து தவறான கண்ணோட்டத்தில் இருக்கும். அப்போ அதுக்காகவே ஒரு திருமணம் ஒன்று செய்து கொள்ள வேண்டிய தேவைப்படும். இப்போ அதையும் கடந்து அவள் பிள்ளைகளும் வளர்ந்ததால் அவள் வந்து ஒரு உறுதியான முடிவுக்கு வந்துட்டா, இனி எதுவும் தேவையில்லை, நான் என் பிள்ளைகளை வளர்க்குறது தானேண்டா, அப்போ அவாவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும், அவளுக்கு உதவியாக இருக்கணும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பும். அதுதான் அந்த வகையில் முதல் ஒரு உதவி ஒன்று செய்துட்டு போயிருந்தேன். அப்போ இந்த உதவியையும் வந்து வழங்குறேன். இதுக்கு மேலேயும் இப்போ இந்த உதவியோடு வழங்குறேன். இதுக்கு மேலேயும் யாராவது உறவுகள் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும், இப்போ வாக்கு வந்து கட்டாயம் உதவி தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்டா. இந்த 4 பிள்ளையும் வளர்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு வாட்டை இருக்குது. 6 டைம் அடிமையாக போகாமல் தான் ஒரு சுயமாக இருந்து வளர்க்கணுமெண்டா இவன் இப்போ 2 ஆடு கேட்குறான். ஒரு மனுஷன் 2 ஆட்டோட மினக்கட்டு தன் ஒரு வாழ்க்கையை வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் இந்த மனச்சாட்சிக்கு அது வந்து சாத்தியமற்ற கதை. ஒரு 10 மரியாடு, ஒரு குறிப்பிட்ட 2 கிடாயாடு அப்படி இருந்தால் அதோட மினக்கட்டு கொண்டு போனால் கூட ஒரு மாதம் வேலைக்கு போகிற ஒரு 50,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற ஒரு வருமானம் வந்து அது வருஷத்தில் வந்து பார்க்கக்குள்ள அந்த குட்டியலாலையும் இதாலையும் வந்து வரும். அப்போ அப்படி ஒரு இதை வந்து எதிர்பார்க்குறேன். அப்போ அப்படி யாராவது ஒரு நிறைவான உதவி செய்ய விரும்பினா இப்போ சொல்கிறா இந்த செயல்பாடு, இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து கட்டாயம் அவளுக்கு வந்து ஒரு உதவி என்று வழங்கலாம். ஃப்ரீடான்னு சொல்லக்கூடியவா நோர்வேல இருந்து அவளோட ஃப்ரெண்டோட மகள்கிட்ட அந்த பிறந்த தினத்தில் தந்த பணத்தை அக்காவுக்கு வந்து கொடுக்குறேன். அக்கா அதில் இருந்து அவளோட பிரச்சனை இதை செய்யுங்க, ஆடு வண்டி விடுங்க, இல்லை நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு உதவியும் இனி உங்களுக்கு வரையலைன்னு நினச்சி கொண்டு நீங்கள் இதை வச்சு கொண்டு பயணம் செய்யணும். எந்த ஒரு உதவியும் இப்போ நான் சும்மா சொல்லி இருக்கிறேன், இதில் வந்து காய்ச்சிருக்கு. அது வருவாங்க விடுவாங்க. எவ்வளவோ பேருக்கு பதவி போட்டு உதவி கிடைக்கவே இல்லை. அப்போ கிடைக்காம போனதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலை. அப்போ நான் இப்போ உங்களோட நிலப்பாடு இப்படி ஒன்று பார்க்க கொடுத்தா நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். இதை பார்த்து யாராவது வந்தால் தான் உதவி, இல்லாட்டி ஒன்றும் இல்லை. அப்போ இல்லைன்றத கருத்தில் மண்டையில் வச்சுக்கொண்டே நீங்கள் இதை வச்சு நான் முன்னுக்கு வந்தால் சரி, என்ன செய்யலாம், நான் என் பிள்ளை என்னை வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, நான் வேலைக்கு போகணும் செய்யணும். அடுத்தது என்னென்னா உங்களுக்கு அனுபவம், நீங்கள் நிறைய ஏமாந்து நல்லா அனுபவப்பட்டுட்டேன். நீ 100 இல்லாட்டி அனுபவப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஓ, இதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத ஒரு எண்ணி சொல்லுங்கள். எவ்வளோ இருக்குது? 95. இப்போ நான் தான் ரெண்டு நாளில் கூட விட்டுட்டேங்க. ஒரு லட்சம் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. 95 நான் குழம்பிட்டேன். என்ன நான் எண்ணிட்டா அதை பக்கத்தை வச்சுருந்தேன். அப்போ நல்ல நான் எதுவும் விட்டுட்டேன்னு சொல்லி 1 லட்சம் ரூபா பணம் வந்து இப்போ வந்து உங்களோட கைக்கு வந்திருக்கு. நீங்கள் 2 பேக்கெட் உங்களுடைய பெற்று இந்த நிலத்தை இழுத்து நிலம் இழுத்திருப்பீங்களா, இல்லை 2 ஆட்டை வண்டி விடுவீங்களா, இல்லை இதை வச்சு கொண்டு வேறு ஏதாவது சிறு தொழில் செய்வீங்களா, என்னென்றாலும் உங்களுக்கு எது செய்து எதில் நான் சக்ஸஸ் ஆகலாமன்றது உங்களோட மனம் எதில் முழுமையான நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கண்டிருப்பீங்க. எந்த தொழிலையுமே எல்லாத்துலேயும் தோல்வி வரும். அப்போ ஒரு தானே நாங்கள் புதுசாக கொண்டு போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னால் பண்ண முடியாது. ஏனெண்டா அவன் அதுக்குள்ளேருந்து அனுபவத்தை கற்றுக்கொள்கிறதுக்குள்ளே தோல்வியாளன் ஆயிடுவான். ஆனால் நீங்கள் ஒன்றை செய்து அதில் அனுபவம் இருந்து இதில் உழைக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் அதுதான் சரியான பாதையாக இருக்கும். அந்த பாதையை நீங்கள் தெரிவு செய்து ஏதாவது ஒரு விதத்தில் உழைச்சி உங்களோட பிள்ளைகளை பார்க்க வேண்டிய ஒரு நிலப்பாடு கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்க. என்னால் ஒரு முடிஞ்ச ஒரு உதவியை இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெற்று தந்திருக்கிறேன். இதுவரைக்கும் பெற்று தந்ததில் ஒரு வருடத்துக்கு முதல் ஒரு 50,000, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முதல் ஒரு 50,000, இப்போ ஒரு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா பணம் என்னால் வந்து பெற்றுத்தரப்பட்டிருக்கு. அப்போ இதை கடந்தும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறது, அந்த அக்காவுக்கு 6வது உறவுகள் ஒரு அவளோட அந்த பிள்ளைகளை 6 டைமே அடிமையாகாமல் அவள் வந்து ஒரு தன்னை ஒரு சுய காலில் நின்று பிள்ளைகளை வளர்த்து ஒரு நல்ல நிலைக்கு வரணுமெண்டா அவள் ஒரு 10 ஆடு மாதிரியாவது கட்டாயம் தேவை. அப்படி ஒரு ஆடு என்ன முயற்சி செய்கிறான்ற தெரியல. அப்படி ஆடு வளர்ப்பு உங்களுக்கு ஈஸியானதுன்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு உதவி வழங்கணுமெண்டா வழங்குங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பார்ப்போம் நீங்கள் என்ன கட்டத்தில் இருக்கிறீங்க, என்ன முன்னேற்றத்தில் இருக்கிறீங்க. ஏதாவது உதவி வந்தால் தான் வருவேன், இல்லாட்டி வர மாட்டேன். இதுலேயும் தெளிவாக இருக்கணும்.
இந்த பதிவை பார்த்து இல்லை நான் இப்போ நீங்கள் எனக்கு நான் கேட்டதை விட மேலதிகமாக எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். நான் ஆட விட்டு போட்டு உங்களுக்கு என்னட்ட ஃபோன் இல்லை அவற்றை ஃபோனில் நான் உங்களுக்கு படம் உங்களுக்காக போய் ஆட விட்ட இல்லை இல்லை அப்படி இல்லை செத்து போச்சுது அப்படின்னு உங்களுக்கு எதில் முன்னேறி வரையலுமோ அதை செய்யுங்க. நான் வந்து பாப்பேன்ன்றதுக்காக நீங்கள் ஆட்ட வண்டி விட்டு போட்டுட்டு தம்பி ஆட வண்டி உங்களுக்காக விட்டு நடந்தது இதை வச்சு நான் இது செய்திருக்கிறேன் தம்பின்னு சொல்லி நான் திரும்ப வர்ற நேரம் அதை பிரியோசனமாக எனக்கு காட்டக்கூடிய மாதிரி. இப்போ நான் வரைக்குள்ளே இந்த வருங்காணி இந்த இதில் காணியில் நான் இந்த தகரத்தை வச்சு இதை போட்டு நான் இவ்வளோ காசு இதுக்கு செலவழிச்சினான்னு சொல்லியிருக்க ஒரு இதாக இருக்குது. ரைட்டு வீணாக்கையிலாக்கா அதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறான். அதுபோல் திரும்ப நான் ஏதாவது உங்களுக்கு அப்படி எதுவும் உதவிகள் வந்தாலும் வந்து பார்த்தா கொண்டா நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும். இந்த உதவியை வழங்கிய நோர்வேல இருக்கிற உறவுகளுக்கு அந்த 21வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற உறவுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களையும் இதை அவர்களிடமிருந்து பெற்றுத்தந்த அந்த ஃப்ரீடான்னு சொல்லக்கூடிய வாக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்னக்கா அந்த உறவுகளுக்கு வந்து சொல்ல நினைக்கிறீங்க? நான் சரியான கஷ்டத்தில் முதலும் எனக்கு ஒரு உறவு உதவி செய்தது. அதை என்ன அவைய தங்கட உறவாக இணைச்சு அவளோட பிறந்த நாளை முன்னிட்டு எனக்கு இந்த பணத்தை செய்ததுக்கு அவளுக்கு மிக நன்றியும் அவன் பிறந்த நாளுக்கு எங்களோட சார்பாக வாழ்த்துக்களையும். சந்தோஷம் தானே? சந்தோஷம். நீங்கள் நல்லா வரணும். நீங்கள் பின்தங்கி போனால் அது எங்களோட தோல்வி, நீங்கள் முன்னுக்கு வந்தால் அது வந்து வெற்றி. இப்போ நீங்கள் ஒரு உறுதிப்பாட்டோடு கதைச்சிருந்தீங்க, செய்த தவறுகளை வந்து உணர்ந்து கதைச்சிருந்தீங்க. உண்மையிலேயே பிளவிடாத மனிதனே இல்லை, எல்லாரும் பிளவு விட்டுறது. ஆனால் ஒரு பிள்ளையை நாங்கள் திரும்ப விட்டோம்டா அது ஒரு தடவை விடலாம், அது தெரியாமல் எதுவுமே. ஆனால் ஒரு பிள்ளையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறவரை தான் நான் வந்து பிள்ளையா நாளாக வந்து பார்க்குறது. மற்றபடி யாரையுமே பிள்ளைன்னு சொல்லி சொல்கிறது தெரியாமல் எல்லாருமே பிள்ளை வந்து விடுறது. இப்போ நீங்கள் இதிலேருந்து முன்னேறி வரணும், நல்லா வரணும். அடுத்த பதிவில் சந்திப்போமான்றது எனக்கு தெரியாது. அடுத்த ஒரு உதவி வந்தால் தான் உங்களுக்கு வந்து இது. சரி, சந்தோஷம். வாரம் போயிட்டு சரி என்னையா தம்பியாக்கள் கரெக்டாக போயிட்டு பாய். எங்கே சாப்பாடு அப்போ சமையல் எல்லாம்? அங்கே தான். அங்கே என்ன சமையல் இன்றைக்கு? இன்றைக்கு பருப்பும் உருளைக்கிழங்கு. பருப்பு உருளைக்கிழங்கு உண்டா போட்டு? உண்டா தான். மற்றது முருக்கமில்லை வறுத்தனாங்க. முருக்கையில அது நல்ல ஒரு சத்து. பாய் பாய்.